தேங்காய் வெட்டுற மாதிரி மட்டார் மட்டார்னு வெட்டிருக்காங்க. தேங்காய் வெட்டுற மாதிரி மட்டார் மட்டார்னு வெட்டிருக்காங்க. எனக்கே ஒரு மாதிரி ஆகி போச்சு. பட் படம் வந்து நான் பெண்களுக்கான படம். பெண்ணை கையை வச்சா உன்னை பொழந்துருவேன், அதான் மெயின் மேட்ரு. மேலே எதிர்பார்த்ததை விட நல்ல விறுவிறுப்பாக இருக்குது, நல்லா இருக்குது சார். ஆக்ஷன் நல்லா இருந்துச்சு, ஃபைட் ஒரே ஃபைட் நல்லா இருந்துச்சு படம். ஸ்டோரி வைஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எழுதிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா பார்க்கலாம் ஒன் டைம். சாமி படம், தாமிரபரணி, சிங்கம் ஒன்று பார்த்த மாதிரி ஒரு பரபரப்பான திரைக்கதை. நான் வந்து விஷாலுக்காகலாம் வரல, ஹரிக்காக தான், டேரக்டருக்காக தான் வந்தேன். படத்துக்கு மேக்கிங் நல்லா இருந்துச்சு, ஸ்டோரி வைஸ் நல்ல ஸ்டோரி தான் உண்மையிலேயே. இவங்க அந்த சஸ்பென்ஸ் பார்ட்லாம் உண்மையிலே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அதனால் விஷால் கிளைமேக்ஸில் கேட்பாரு, உன் பிள்ளைக்கு என் பேர் வைக்கிறியான்னு சொல்லிட்டு ஓடி வந்து கட்டி பூச்சி முத்தம் கொடுத்துறாங்க, பிள்ளைய நான் கொடுக்குறேன்ட்டு. ஆக்ஷன்ஸை நிறையா லவ் பண்ணுறவங்க, சண்டை காட்சிகளை அதிகமாக விரும்புகிறவங்களோட படம்னே சொல்லலாம். மற்றபடி ஹரியோட ஸ்க்ரீன் பிளே அப்படியே இருந்தது. ஸ்டோரி அதே ஸ்டோரி தான் இங்கே இறங்குது. பொண்ணுக்காக காப்பாற்றிட்டு இருக்கா. இதில் என்ன அம்மா கேரக்டர், அதில் வேற கேரக்டர், அவ்வளோதான். 3 மணி நேரம் கொண்டு போயிருக்காரு. ஏன்னா கதை அவ்வளோ பெரிய கதை, ஒவ்வொரு கதை இன்ச்சா ஓப்பன் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாரு அண்ணன். 10 நிமிஷம் ஃபைட் சீக்வன்ஸ் எப்படி இருக்கு? ஃபைட்டு வந்து மெரசல் பண்ணியிருக்காரு, புது விதமான ஃபைட்டு, வேற லெவல் ஃபைட்டு. ஆமாம், ஃபைட் சீக்வன்ஸ்க்கெல்லாம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக. ஆனால் நிறைய ஃபைட்டு வச்சதால் பார்க்க முடியல உட்காந்து நம்மளால். எதுக்குன்னே தெரியாமல் ஃபைட்டு ஊர்பட்டது வந்துகிட்டே இருக்குது படத்தில். கதை நல்லா இவர் ஸ்பீடாக எடுப்பார், அதுமாதிரி ஸ்க்ரீன் பிளே ஸ்பீடாக போச்சு. வழக்கமான ஹரிப்படம் மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்காப்புல. ரெண்டாவது வில்லன் போர்ஷனும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இல்லை. நம்ம காமெடி ஓவர் சென்டிமெண்ட் கொண்டு வரல, அது வரைக்கும் ஓகே. சென்டிமெண்ட் கரெக்டான அளவில் கொண்டுட்டு வந்திருக்காரு. போர் அடிக்காமல் போச்சு. ஆனால் பழைய கதை தான், நல்ல கான்செப்ட் தான் உண்மையிலேயே. பட் இன்னும் கொஞ்சம் மேக்கிங்கில் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலான்றது. அதுவும் யோகி பாபாவோட டான்ஸ், ஹரி சார் யோகி பாபையே டான்ஸ் ஆட வச்சிட்டாரு. படம் சூப்பராக இருக்குது, இந்த எமோஷன்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஃபீலிங்ஸான ஒரு படம், ஒரு ஸ்டோரி, நம்ம பார்டர் பிரச்சனைன்ற மாதிரி ஒரு நல்ல படம். எந்த குடும்ப ஆடிஷன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். எந்த கெட்ட வார்த்தையும் கிடையாது. ட்ரைலரில் போட்டிருந்தாண்டா, அவனை கூட்டிகிட்டு வாடா, ஏன்டா பேசலன்னு கேட்டு. அதாவது கெட்ட வார்த்தைன்னா, ஒரு கதைக்கு கெட்ட வார்த்தை தேவைப்படுதுன்னா பேசி தான் ஆகணும். இப்போ சும்மா இருக்கிறப்ப நம்ம எதாவது கெட்ட வார்த்தை பேசணுமா? நம்மளை வந்து என்னை ஒருத்தர் தொட வரட்டும், அவங்க அப்பனுக்கு தில்லு இருந்தால் தொட வரட்டும், இப்போ பேசுவோம் இல்லையா? அப்படி வர டென்ஷன் தான். படத்துலேயும் போட்டிருக்கலாமே, அதான் அதை கட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதனால் கொஞ்சம் சுவாரஸ்யம் கம்மியாக கூட இருந்திருக்கலாம். நல்ல படங்களே வரல அப்படிங்கிற ஒரு செலிப்ரேஷன் மோடில் கில்லியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு வேற ஒரு படம் வந்தாலும் வந்து போக்கிரி வந்தாலும் கொண்டாடுவாங்க. அது வேற, இது வேற. படம் ஃபுல்லாக ஃபைட் சீக்வன்ஸாகவே இருக்குன்னு சொல்கிறேன். சமூகமே அப்படி தானே இருக்குது. சமூகம் விட்டுருங்க சார். ஒரு படத்துக்கு நம்ம என்ன காரணத்துக்காக போகிறோம்? பியூர் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்டு. ஸோ என்டர்டெயின்மெண்ட்டாக மக்களும் விரும்புகிறாங்க. ஸோ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இல்லாமல் நீங்கள் ஃபைட் சீனாக கொடுத்தா எப்படி விரும்புகிறாங்க? அதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சமூகத்தில் என்ன இருக்கோ அது சமூகத்தின் விளைச்சல் தான் சினிமா. அழகர் ஆற்றுல இருக்கும்போது ஒருத்தன் கத்தி தூக்கி குத்துறான், கண்டக்டரை ஒருத்தன் கஞ்சா போட்டு அடிக்கிறான், இன்னொரு பக்கம் வந்து ஸ்கூல் குழந்தைய மிரட்டுறானுங்க. தமிழ்நாட்டில் 16,860 ரவுடிகள் இருப்பதாக தமிழ்நாடு அரசே சொல்லியிருக்கிறது. பிஜேபியோட 100 ரவுடியை அண்ணாமலை சேர்த்துருக்காரு. அப்படிங்கும்போது அந்த ரவுடிகளை படமாக எடுத்து வைக்க தான் செய்வாங்க. மக்கள் பார்க்குறோமே, க்ரௌட் இல்லையா? மக்கள் பார்க்காத அவங்களுடைய விருப்பம். அது எனக்கு தனிப்பட்ட முறையில் படம் பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். படம் ஒன் டைம் வாட்சபிள், ஒரு வட்டம் பார்க்கலாம். பெண்களுக்கு வந்து முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு ஒரு சீன் வச்சுருக்காங்களா, அந்த ஒரு சீனுக்கே பார்க்கணும்ப்பா. அப்போ தான்ப்பா எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடந்தால் பொழந்துருவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? சின்ன சின்ன சமூக அக்கறைகள், ஒரு குடும்ப பின்னணி, குடும்ப சிக்கல், மிகச்சிறந்த ஒரு இசை, கனலுடைய மிகச்சிறந்த சண்டை காட்சிகள், கடுமையான உழைப்பையும் விஷாலையும் சமுத்திரங்கனையும் கொடுத்துருக்காங்க. மியூசிக் அண்ட் பாட்டு பொறுத்த வரைக்கும் நார்மல் தான். லவ் பாட்டில் என்ன வருமோ அதுதான் இருந்தது. ஃபைட் சீனில் இருந்த அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு.